அன்பிற்குரிய பெருமக்கள் எல்லாம் நன்றியார்கள். இந்த ஈதுல் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக சில சுண்ணத்தான சில காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஈதுல் ஃபித்ருடைய இந்த தொழுகை, வாஜிபான இந்த தொழுகை தொழுவதற்கு தொழக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே வாஜிபான ஒரு காரியம் சதகத்துல் ஃபித்ரா என்ற காரியம். அந்த சதகத்துல் ஃபித்ரா என்பதை ஒவ்வொருவர்களும் நிறைவேற்றியவர்களாக வேண்டும். யார் மீது கடமை என்று சொன்னால் ஜகாத்து கடமையானவர்கள் மீது எல்லோரும் மீது கடமை. அதுபோக அன்றைய நாளில் ஜகாத் கடமையான அளவுக்கு பணம் வைத்திருக்கக்கூடியவர்களோ அல்லது அவருடைய தேவைக்கு போக அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீது இந்த சதகத்துல் ஃபித்ரா கடமையாகும். இந்த சதகத்துல் ஃபித்ரா யாருக்காக கொடுக்கணும்னு சொன்னால் அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக வேண்டியும், இன்னும் சொல்ல போனால் இன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இதுக்கு சேர்ந்து என்ன செய்யறதுக்காக சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். இப்போ சதகத்துல் ஃபித்ரா ஒரு மனிதர் சதகத்துல் ஃபித்ரா ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நோம்புகளில் உள்ள ஏதாவது சில குறைபாடுகள் இருக்கலாம். நோம்பு வச்சுட்டு ஏதாவது தவறுதலாக ஏதாவது செஞ்சிருக்கலாம், அவங்க ஏதாவது தவறுதலாக ஏதாவது பேசியிருக்கலாம், ஏதாவது பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி நோம்புல ஏதாவது ஏற்பட்டு இருந்தபடியே அந்த சிறு சிறு குறைகளை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சதகத்துல் ஃபித்ராவை எல்லாம் செஞ்ச கடமையாக. எனவே இந்த சதகத்துல் ஃபித்ரா நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், தொழுகை வருவதற்கு முன்பாக கொடுத்தோம். தொழுதுட்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால் அது சதகத்துல் ஃபித்ராக ஆகாது, சாதாரண தர்மமாக ஆகும்.